அந்த நரேஷனே ஒரு 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 இன்சிடென்ட் மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஞாபகம். என்ன மத்தியானம் ஒரு 3 o'clock ஏதோ லீலாவத்தில் நரேஷ் நான் செட் பண்ணேன். எனக்கு அன்றைக்கி நைட் ஒரு டின்னர் கூட இருந்தது. ஓகே 3 o'clock நரேஷ் ஆரம்பிச்சா ஓகே ஒரு 6 o'clock முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் நான் டைமுக்கு டின்னருக்கு போயிடுவேன். 6 மணி ஆயிடுச்சு, 7 மணி ஆயிடுச்சு, 7:30 ஆயிடுச்சு. நான் சொன்னேன் செல்வா எனக்கு ஒரு டின்னர் இருக்கு, பரவாயில்ல நீங்கள் ஒரு 10 minutes நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சிடலன்னு சொன்னேன். யோ ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு 4-5 மணி நேரம் எனக்கு புரியவே. ஆனால் நான் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்தேன், எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் சரி செகண்ட் ஹாஃபுக்கு நான் பிளான் பண்ணி ஒரு 5 மணி நேரமாக நான் பிளான் பண்ணி நான் வரேன். வேற அவர் ஸ்பீக்கர்லாம் எடுத்துகிட்டு வருவார், மியூசிக் எல்லாம் இருக்கும். ஸோ அதுவே ஒரு சினிமா பார்க்குற மாதிரி தான் இருந்தது. செல்வா இஸ் ஒன் ஆஃப் த ஐ திங்க் வரப்போகிற நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஒரு இஸ் கோயிங் டு பி பிக் வாய்ஸ், பிக் கிஃப்ட் காட். ஏன்னா அவர் சினிமா அவர் படிக்கல, அவர் பிட் ஸ்கூலில் அன்றைக்கி போய் என்ஜினியரிங்லாம் படித்தா அந்த மாதிரி. அவர் கூட படித்தவங்க எல்லாம் ஐ திங்க் ஜெப்டோ ஜொமாட்டோ இதெல்லாம் ஐ திங்க் ஃபவுண்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஒரு கிளாஸ்மேட்ஸ். ஸோ ஹி குட் ஹவ் பீன் அந்த மாதிரி ஒரு ஆண்டர்ப்ரனர். ஸோ அவ்வளோ ஆர்ட்டை கலையை ரசிக்கிறவர்.